Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிசைனர் கோல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் எம்ப்ராய்டரி டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளாக டிசைன் ட்ரேஸ் பண்ணி எப்படி கிராண்டாக போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்துட்டு கிராண்டாக அந்த டிசைன் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஃபுல்லாலாம் ட்ரேஸ் பண்ணலை. சிம்பிளாக அந்த 5 பூ மட்டும் தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த 5 பூக்கு மட்டும்தான் ட்ரேஸ் பண்ணேன். மித்த அந்த கொடி இதழ் காய் அதெல்லாம் வந்துட்டு செல்ஃபாக அதாவது ஓனாக நம்ம கையிலே வரைஞ்சி போடுறது தான். நெக் டிசைனுமே வந்துட்டு எம்போஸ்டெல்லாம் கொடுக்கல, நார்மலான தையல் தான் கொடுத்துருக்கேன். இந்த சுருள் அங்கங்கே ஒவ்வொரு சுருளாக போட்டு அந்த சுருளை சுற்றி வந்துட்டு லீஃபும் மொட்டைக்காய் அது மட்டும்தான் போட்டு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியிருக்கேன். இதோட கான்ட்ராஸ்ட் கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிங்க்குக்கு பேரட் க்ரீனும் பெப்சி ப்ளூவும் போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்றனால அந்த 2 கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். அவங்க சேரீலேயும் இந்த கலர் வந்திருந்தது. ஸோ அது கொடுக்குறப்ப கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருந்தது. இந்த எம்போசிங் வந்துட்டு இந்த பூக்கு சென்டரில் ஒரு ரவுண்டு வருதுல அதில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் வந்துட்டு எம்ப்ராய்டரி ஃப்ரீ கிளாஸஸும் போய்கிட்டு இருக்கு ஆன்லைனில். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். அடுத்ததாக வந்துட்டு இது கைக்குமே வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் டிசைன் பண்ணல. கை வந்துட்டு சின்ன கை தான். ஸோ அதனால் அவங்க சிம்பிளாக இருந்தால் போதும், ஹேங்கிங் மாடல் மாதிரி வேணும்னாங்க. ஸோ அந்த சென்டரில் ஒரு பூ மட்டும் ஹேங்கிங்கில் கொடுத்துட்டு சின்ன சின்ன மொட்டைக்காயாக மட்டும் ஹேங்கிங் கொடுத்துருக்கேன். கையோட டிசைனுமே வந்துட்டு இந்த எப்பயும் போகிற ஸ்கேலப் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக் டிசைனோட ஒத்து போகிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு. இந்த ஹேங்கிங்குமே வந்து பாருங்கள் வெறும் பட்டன் ஸ்டிச் தான். அது சின்ன சின்ன டாட்டாக வைப்போம் இல்லைங்களா பழகும்போது, அந்த மாதிரி டாட் மட்டும் தான் போட்டிருக்கேன். அந்த டாட் மட்டும் வச்சு கீழே ஒரு மொட்டைக்காய் மட்டும் போட்டு அந்த பட்டன் ஸ்டிச். இதுதான் வந்துட்டு அந்த ஃபுல் ப்ளவுஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள ஃபினிஷிங். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பேக் சைடு ஃபுல்லாகவே டிசைன் வந்துடும். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது. ஸோ இதே மாதிரி கைக்கும் போட்டோம் அப்படின்னா கை வந்து ரொம்ப கிராண்டாக தெரிகிற மாதிரி, அதாவது கொசான்னு தெரியும் ஃபுல்லாகவே. அதனால் கைக்கு வந்து அவங்க சிம்பிளாக வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கை சிம்பிளாக வச்சுருக்கேன். இந்த கொடி டிசைனுமே பாருங்கள் நான் ரேண்டமாக கையிலையே வரைஞ்சது தான், எதுவுமே வந்துட்டு ட்ரேஸ் பண்ணலை. அந்த பெரிய பூ வருது பாருங்கள், அது ஒன்று மட்டும்தான் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாமே சிம்பிளாக நம்ம ரேண்டமாக கையில் போடுறது தான். ஃப்ரண்ட் நெக்குக்கு வெறும் கொடி டிசைன் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே கையிலே வரைஞ்சி அப்படியே போட்டுக்கலாம். இந்த சுருள் மட்டும் போட்டு பழகிட்டோம். அதில் ஒரு சின்ன சின்ன மொட்டைக்காய் இலை அவ்வளோதான். அதை வச்சு அந்த அவ்வளோ பெரிய டிசைனை பண்ணியாச்சு. இது கை வந்து தைச்சதுக்கப்புறம் பார்க்குறக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக அழகாக இருந்தது. சிம்பிளாகவும் பார்க்குறக்கு நல்லா லுக்காகவும் இருந்தது. இதுதான் இதனுடைய ஃபுல் லுக் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ப்ளவுஸு. பார்க்குறக்கு நல்லா கிராண்டாக அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கேட்கணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் யூஸ் ஆகுனா ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் நல்லா ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. இவ்வளோ அழகாக சிம்பிளாக ட்ரேஸ் பண்ணி இவ்வளோ கிராண்டாக ப்ளவுஸ் போட முடியுமா அப்படின்றதையும் நம்ம பழகிக்கலாம் பார்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.